ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சின்ன குட்டி குட்டியான இறாலை வச்சு தான் ஒரு கூட்டு மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இதை வந்து இறால் கூட்டுன்னு சொல்லிக்கிடலாம், அப்படி இல்லைனா இறால் தொக்குன்னு கூட சொல்லிக்கிடலாம். நம்ம வந்து சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ரச சாதமோ அப்படி இல்லைனா ஒரு முட்டை குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். தேங்காயெல்லாம் அரைச்சி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் வந்து இறாலை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு 300 கிராம் இருக்கும். சென்டரில் வந்து மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அது எல்லாமே எடுத்து தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதோடி போட்டு நம்ம வந்து குக் பண்ணும்போது நமக்கு வந்து வயிறு வலிக்கும். அதனால தான் அதை வந்து நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு மண் சட்டி தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கருவேப்பிலை போட்டு லைட்டாக வந்து பொரிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லைட்டாக வந்து இடித்து தான் போட்டிருக்கேன். இடித்து போடும்போது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கிடலாம். அதை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 பெரிய உள்ளி நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கிடலாம். உள்ளியும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து வதங்கணும். உள்ளி வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாற அளவுக்கு நமக்கு வந்து ஃப்ரை பண்ணணும். அப்படி ஃப்ரை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இப்போ வந்து இந்த உள்ளி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்குறதுக்காக லைட்டாக வந்து இதில் வந்து உப்பு போட்டுக்கிடலாம். உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வதக்கிடலாம். ஃப்ளேம் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நம்ம வந்து மண்சட்டியில் வச்சுருக்கனால அது வந்து ரொம்ப சூடு வந்து நல்லா ஏறும். அதனால தான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி இதுவும் பொடியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுவிடுங்க. இதையும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க. இது வந்து நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். தண்ணி தொளிச்சா கூட போதும். நம்ம தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வைக்க போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா வந்து குழைவாட்டு நல்லா வந்து வதங்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறாலை வந்து இதில் வந்து எடுத்து போட்டுக்கிடலாம். இறாலை போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து வதக்கிடுங்க. நமக்கு வந்து இறால் வந்து அதிலே கொஞ்சம் வந்து வெந்துடும். ஏன்னா இறால் வந்து நல்லா குட்டியான இறால் தான். அதனால் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும். அதனால தான் லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து வதக்கினாலே போதும். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிடலாம். மசாலா பொடி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வத்தல் பொடி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இறைச்சி மசாலா பொடி போட்டுக்கிடலாம். இதுக்கப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இதையும் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் பொடி இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பும் போட்டுவிடணும். உப்பும் போட்டுட்டு அப்போ தான் நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து இறால் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து வெந்துட்டு இப்போ வந்து எல்லா மசாலா எல்லாமே போட்டு நம்ம வந்து குக் பண்ணும்போது நல்லா வந்து வெந்து சூப்பராக வந்துடும். இப்போ வந்து உப்பை போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து ஒன்றா வரணும். இப்போ இதுக்கு நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இறால் வந்து எல்லா மசாலா எல்லாமே நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காய் வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். இந்த தேங்காய் எல்லாமே ஊற்றி அது வந்து நல்லா வந்து மசாலா எல்லாமே நல்லா அந்த சட்டியிலே நல்லா வந்து வற்றி வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வந்து நல்லா தேங்காய் எல்லாமே போட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துடுங்க. செக் பண்ணி பார்த்துட்டு காணாட்டினா நீங்கள் வந்து போட்டுவிடுங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவருக்காண்டி இந்த ரம்பா இலையை வந்து லைட்டாக வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணி போட்டுவிடுங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் போடும்போது நல்லா வந்து மணமாட்டு இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த ரம்பா இலை உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்து போட வேண்டாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி அடுப்புலேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நல்லா வந்து வற்றி ட்ரை ஆகிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு பொடி லைட்டாக லாஸ்ட்டாக போட்டுவிடுங்க. இந்த மாதிரி லாஸ்ட்டாக போடும்போது நல்லா அந்த காரம் வந்து சூப்பராக நமக்கு வந்து தெரியும். அந்த டேஸ்ட்டு மிளகு பொடியோட டேஸ்ட்டு. அதனால தான் இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லிக்கீரை போட்டு நம்ம வந்து அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த இறால் கூட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுறதுனால நம்ம வந்து சாப்பாட்டிலே கூட பிசைஞ்சு சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இறால் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவரு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.